இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, தவ காலத்தின் முதலாவது வார சனிக்கிழமை இறை வார்த்தை பகிர்வோடு நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் என்று தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதலாவது வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. மோய்சன் ஈசாயல் மக்களை பார்த்து கூறுகின்றார், ஆண்டவருடைய கட்டளைகளையும் நியமனங்களையும் கடைபிடித்து வாழுங்கள், அப்பொழுது நீங்கள் தூய மக்களினமாய் இருப்பீர்கள் என்று. இந்த நாளிலே எமக்கு தரப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே ஆண்டவர் இயேசு தூய மக்களினமாக வாழ்வது எப்படி என்பதை எமக்கு தெளிவுற விளங்கப்படுத்துகின்றார். அதாவது, பகைவரிடம் அன்பு காட்டுங்கள், துன்புறுத்துவோருக்காக மன்றாடுங்கள் என்று குறிப்பிடுகிறார். நடைமுறை வாழ்விலே பார்க்கும் பொழுது பகைவரை அன்பு செய்யவும் துன்புறுத்துவோருக்காக மன்றாடுவதும் சாதாரணமான மனித இயல்பாக இருக்காது. மாறாக இதற்கு முரண்பட்ட வகையிலே நாம் நடப்போம். ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே தூய மக்களினமாய் வாழ்வதற்காக தவ செப பருத்தியாக முயற்சிகளை மேற்கொள்ளும் இந்த காலத்திலே புரட்சிகரமான கிறிஸ்துவ வாழ்வு நடைமுறை உலகிலே சாத்தியமற்றது. எனினும் எம்முடைய ஜெபம், எம்முடைய தவம், பரித்தியாகம் இதை சாத்தியப்படுத்த வேண்டும் என்பது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாட்களிலே செப தவ பரித்தியாக தவ முயற்சிகளினூடாக ஆண்டவருக்கு ஏற்ற மக்களினமாக, தூய மக்களினமாக நாம் வாழ முயற்சி செய்வோம். ஆண்டவர் எம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.